திருநெல்வேலியிலிருந்து ஜெயராம் ஜெரோம் அவர்கள் தேவை செய்தி கொடுப்பார்கள். தன்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2024 ஆண்டு ஜூன் மாதம் புதிய மாதத்திற்காக மே மாதம் முழுவதும் மணிவோட நம்மை காத்தவருடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையானது ஜூன் மாதம் மாத்திரமல்ல, வரும் எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் நமக்கு போதுமானதாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். புதிய மாதத்திலேயும் புதிய நன்மைகளினாலே ஆசிரியர்களாய் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய நாளிலே, புதிய மாதத்தின் முதல் நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு சத்தம் தியான பகுதி லேவியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் வழி நடத்துகிற உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தெய்வீக சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைகளின் மூலமாய் ரட்சிப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைகளின் மூலமாய் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க நாம வாசிக்கிறோம், உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவன் நம் மத்தியிலே, நம் நடுவிலே உலாவுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் இசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் மத்தியிலே, நம்முடைய வீட்டிலேயும் வேலை ஸ்தலங்களிலும் ஊழியம் பார்க்கிற இடங்களிலும் எல்லா பகுதிகளிலும் நம்மோடு கூட அவர் உலாவுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா ஆமா. ஏதேன் தோட்டத்திலும் கூட தேவன் உலாவுகிற தேவனாய் காணப்பட்டார். சாலமுடைய ஆலயத்திலே, அந்த மண்டபத்திலே தேவன் உலாவுகிறவராய் காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அவர் நம்மதிலே அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். மத்தியில் அவர் அசைவாடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறார். நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அவருடைய பிள்ளைகளாக, நாம் அவருடைய மனவாட்டியாக, நாம் அவரோடு கூட சீரிக்கிற ஒரு கிருபையும் அவர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இங்கே நம்மதிலே இந்த உலாவுகிற தேவன் நம்மதிலே அவர் உலாவும் பொழுது நாம் நம்முடைய பாளையம், நம்முடைய சுற்றுப்புறங்கள், நம்முடைய ஜீவியம் அது சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவருடைய பாளையங்கள் மத்தியிலே, அவங்களுடைய தங்கியிருந்த இடத்திலே தேவன் அசைவாடுகிற தேவனாய், உலாவுகிற தேவனாய் அவர் காணப்பட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல பாளையத்துல உலாவி கொண்டிருந்த தேவன் இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளையுடைய வீடுகளிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஜீவியத்திலே நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஜீவியத்திலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட ஜீவியத்திலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் இப்படி உலாவி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஜீவியமும் குடும்ப காரியங்களும் ஊழியங்களும் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் அசுசியான காரியங்களை நம்மிடத்திலே கண்டால் அவர் உன்னை விட்டு
போகாதபடிக்கு என்று நம்ம வாசிக்கிறோம். அவர் நம்மை விட்டு விலகி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆனாலும் அசூசியான காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் நம்மோடு கூட உலாவ முடியாது. அவர் நம்ம கூட நம்முடைய ஜீவியத்துல அவர் நம்மோடு கூட இடைபெற முடியாது. நம்மோடு கூட உலாவ வேண்டும் என்று சொன்னால் அசூசியான காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. நம்முடைய பாளையமானது சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது உங்கள் நடுவிலே உலாவும் தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நடுவிலே உலாவும் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்திலே நடுவாக மத்தியமாக நாம பார்க்கிற பகுதி என்னுடைய இருதயம். அவர் நம்முடைய இருதயத்திலே அவர் உலாவ வேண்டும், அவர் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய இருதயமானது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமான இருதயமாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய இருதயத்திலே தேவன் அவர் உலாவுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் மனிதனுடைய இருதயங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத இருதயங்களாக இருக்கும் பொழுது தேவன் அந்த இருதயத்திலே அவர் வசிக்க முடியாது. அவர் அந்த இருதயத்திலே அவருடைய பிரசன்னம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதனுடைய இருதயங்களை குறித்து நாம் வேதத்திலே பல பகுதியிலே நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே மிக முக்கியமான 3 தேவன் உலாவ முடியாத ஒரு 3 இருதயங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தகைய இருதயங்கள் நம்மிலே அது காணப்படக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல ஒரு இருதயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இருதயத்தினுடைய பெயர் கொழுத்த இருதயம் என்று சொல்லப்பட்டது. ஜனத்தின் இருதயம் கொழுத்து இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கடுமையான வார்த்தையை அதில் உபயோகப்படுத்துகிறார். 28-27 அப்போஸ்தலர் 28-27 இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாகாமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திற்கு போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசியா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாவுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய சோதரம் நன்றாய் சொல்லியிருக்கிறார். நம்முடைய மனிதனுடைய இருதயங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க உலகத்தில் இருக்கிற தேவனை அறியாத ஜனங்களுடைய இருதயங்கள்ல அநேகருடைய இருதயங்கள் அது கொழுத்த இருதயமாய் காணப்படுகிறது. கொழுத்த இருதயம் உள்ளவங்க அவங்க இது சொன்னா கேட்க மாட்டாங்க. கண்டாலும் அவங்களுக்கு உணர்வு இருக்காது. அவங்க இஷ்டம் போல அவங்க ஜீவிப்பாங்க. அவங்களை ஆண்டவர் குணப்படுத்த முடியாது. ஆரோக்கியம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உணர்வு இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஒரு உணர்வற்ற இருதயம் தான் அந்த கொழுத்த இருதயம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இருதயத்துல தேவன் எந்த ஒரு கிரியையும் அவர் செய்ய முடியாது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜீவியத்துல இத்தகையான ஒரு கடினமான ஒரு தேவன் விரும்பாத ஒரு இருதயம் நம்மளே காணப்படக்கூடாது. நாம இந்த காரியங்களை நாம தேவனிடத்துல நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து இத்தகைய இருதயங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு நல்ல இருதயத்திலே மாத்திரம்தான் தேவன் அவர் உலாவ முடியும், வசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தகைய இருதயம் உள்ளவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை உண்டாவதாக. இன்னொரு இருதயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கல்லான இருதயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். கல்லான இருதயம், கல்லை போன்ற இருதயம், கடினமான இருதயம். பார்வோனுடைய இருதயம் அது கடினமான இருதயம். தேவன் சொல்றதை நான் கேட்கறதுக்கு தேவன் யார் என்று சொல்லி பார்வன் கேட்டதை அவன் பார்க்க தேவன் யார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். கல்லான இருதயம், கடினமான இருதயம், சோதனம், பாறை போன்ற இருதயம். இன்னைக்கு உலகத்துல அநேக மக்களுக்கு இத்தகையான இருதயம் இருக்குது. விசுவாசிகளுக்குள்ள இருக்குது, ஊழியர்களுக்குள்ள இருக்குது. சோதரம் இத்தகைய இருதயத்திலே தேவன் லாவ முடியாது, இங்க வாசம் பண்ண முடியாது, வழி நடத்த முடியாது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தேவன் நன்மை செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்லான இருதயம் எடுத்து போட வேண்டும், சதையான இருதயமா மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அதே போல இன்னொரு இருதயத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாறுபாடான இருதயம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மாறுபாடான இருதயம் அது நம்மை விட்டு விலக வேண்டும். மாறுபாடான இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிலைவரமான ஆவி இல்லாமல் சூழ்நிலைக்கு தகுந்த போல மாறுபாடான இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 101 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், கொல்லாதவனை அறிய மாட்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். மாறுபாடான இருதயம் உள்ள இடத்திலே கர்த்தர் அவர்கள் மதியிலே ஜீவிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஆக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனமான இருதயம் உள்ளவர்களை விட்டு அவர் நீங்கி விலகி போகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அநேக இருதயத்தை குறித்து அநேக காரியங்கள் நம்ம தியானிக்க முடியும். ஆனாலும் இந்த 3 இருதயங்கள், கொழுத்த இருதயம், கல்லான இருதயம், மாறுபாடான இருதயம் நம்முடைய ஜீவிதத்திலே காணப்படும் என்று சொன்னால் நம்மதிலே தேவன் உலாவ முடியாது. நம்மை விட்டு அவர் சூரிய விலகி நிற்கிறவராய் அவர் காணப்படுவார் என்கிறதை நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தேவையான இருதயம், நாம் இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு உத்தமமான இருதயம், நம்முடைய இருதயமானது உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம், தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் உத்தமமான இருதயமாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 8 61 வசனத்திலே நாம் இதை குறித்து நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய இருதயம் தேவனாய கர்த்தரோடு கூட உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு உத்தமமான இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு கேட்கணும். கொழுத்த இருதயங்கள், கல்லான இருதயங்கள், மாறுபான இருதயங்கள்லாம் மாறி ஒரு உத்தமமான இருதயத்தை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை தேவன் ஒரு உத்தமமான இருதயமாய் அவர் மாற்றுகிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். அதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல ஒரு நவமான இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எசேக்கியேல் 36:26 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மாம்சத்திலிருந்து அந்த உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நவமான இருதயம் உங்களுக்கு கொடுத்து என்று வாசிக்கிறோம். நவமான இருதயம் நமக்கு அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தம இருதயம், நவமான இருதயம் உள்ள ஒரு மனிதனிடத்துல தேவன் அவர் உலாவுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜீவிதத்திலே நம்முடைய இருதயமானது நவமான இருதயமாக அது காணப்பட வேண்டும். அதே போல 3வதாக ஞானமும் உணர்வும் உள்ள ஒரு இருதயம் நமக்கு அவசியம். அந்த இருதயம் ஞானம் உள்ளதாக, உணர்வு உள்ளதாக அது காணப்பட வேண்டும். சாலமோனுக்கு தேவன் கொடுத்த அந்த இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 3 வசனத்துல நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு 9 12 வரையில நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவனுக்கு அவனமாக அவன் கேட்டுக்கொண்டபடியே 12வது வசனத்துல உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு கர்த்தர் சொல்லுகிறேன் பார்க்கிறோம். வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு. இருதயமானது ஞானமும் உணர்வுள்ள இருதயமாய் காணப்படுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உணர்வு தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு உணர்வுள்ளதாய் ஞானமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு உத்தம இருதயம், நவமான இருதயம், ஞானம் உணர்வும் உள்ள ஒரு இருதயத்தை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு இருதயம் நம்மிடத்திலே காணப்படும் பொழுது தேவன் நம்மதிலே அவர் உலாவுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நம்முடைய இருதயமானது நம்ம தேவனிடத்துல அனுதினமும் உப்பு கொடுத்து கழுவி சுத்திகரிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயமானது அது ஒரு கிழிக்கப்பட்ட இருதயமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பழைய ஏற்பாடு காலங்களில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பழைய பரிசுத்தவான்கள் அவங்க பிரச்சனையான நேரங்களில தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு அவங்க தேவனை தேடுகிறதை நாம் பார்க்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனமாக
அத்தகைய காரியங்கள் பழைய ஏற்பாடு நாட்களில் நம்ம அநேக காரியங்களை வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயங்களை கிழித்து நீங்கள் மனம் திரும்புகள் என்று சொல்லி யோவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயமானது விருத்த சேதனம் உள்ளதாய் அது காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நறுங்குண்ட இருதயமாய் நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கும். இருதயத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும், அழுது ஜெபித்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயமானது சுத்திகரிக்கப்பட வேண்டியது, கிழிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ஒரு இருதயமாய் நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஒரு இருதயம் நமக்கு காணப்படும் போது ஒரு மறுரூபமாக்கப்பட்ட இருதயம் நம்மளே அது உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனமுள்ள ஒரு இருதயம் நமக்கு அவசியம். இந்த இருதயம் நாமானது வசனத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறது. நம்ம இருதயத்துல வசனம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 30, 60, 100 அது பலன் கொடுக்கிறதா அது காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் இல்லாத ஒரு இருதயம் அது தேவன் அங்கே வாசம் பண்ண முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இருதயமானது ஒரு நல்ல நிலத்தை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பொறுமையோடு பலன் கொடுக்கிறதாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். லூக்கா 8:15 வாசிக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையான இருதயத்திலே காத்து பொறுமையுடனும் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நம்ம இருதயமானது ஒரு நல்ல நிலத்தை போல வசனத்தை காக்கிற ஒரு இருதயமாக நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்கிறார். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதில் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சுத்தமான ஒரு இருதயம் நமக்கு மிக மிக அவசியம். இருதயம் சுத்தமா இருக்கும். ஒரு பாளையம் அசுசியா இருந்தா நான் அவனோட இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாளையமான சுத்தமா இருக்கிறது போல வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய இருதயமானது சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தினால நம்முடைய இருதயம் சுத்தமாகும் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இந்த வார்த்தை இவனமாய் சொல்கிறது. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் என்று விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, விசுவாசத்தினால நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சுத்தமான இருதயத்தை தேவன் நம்ம இடத்துல அவர் விரும்புகிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஒரு கிழிக்கப்பட்ட ஒரு இருதயம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விருத்த சேதனம் உள்ள ஒரு இருதயம், வசனமுள்ள ஒரு இருதயம், சுத்தமான ஒரு இருதயத்தை தேவன் விரும்புகிறார். மறுரூபமாக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்களாய், பரிசுத்தாவினாலே முத்திரையிடப்பட்டவர்களாய் நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருதயமானது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரம்பின இருதயமாய் இது காணப்பட வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய இருதயங்களில் தேவன் ஒரு வாசம் பண்ண முடியாது. 2 குருந்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இருதயத்துல ஆவி என்னும் அச்சாரம் காணப்பட வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முத்திரிக்கப்பட்ட ஒரு அச்சாரமுமாக நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்திலே தேவன் அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். நாளிலும் கூட நாம தேவன் நம்மிடத்திலே நம் நடுவிலே உலாவும்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த இருதயங்கள், கல்லான இருதயங்கள், மாறுபட்ட இருதயங்கள் எல்லாம் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உத்தமமான இருதயத்தை, நவமான இருதயத்தை, ஞானம் உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவன் மத்தியிலே உலாவும்படியாக விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசுசியான காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே, ஜீவியத்திலே, குடும்பத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேலை பார்க்கிற இடங்களிலே, ஊழியத்திலே காணப்படாதபடிக்கு நாம் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நாளும் கூட தேவன் நம்மத்திலே ஒரு ஆகும்படியாக நாம் அவரை அன்போடு கூட நாம் அழைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுவோம். பரிசுத்தமான இருதயத்தை காத்துக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாய் தெய்வீக சுகம் உண்டாகும். தேவன் வியாதிகளை குணமாக்குவார். அதன் மூலமாய் மனம் திரும்புதல் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், தேவனுடைய வருகைக்கு ஒரு ஆயத்தம் உண்டாகும், நல்ல ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஞானமும் உணர்வும் உண்டாகும். கனமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த ஜூன் மாதம் வருகிற மாதம் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற
யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, வியாதியோடு இருக்கிறவங்களை கர்த்தர் குணமாக்குங்க. இந்த வசனத்தை அனுப்பி கர்த்தர் குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருதயங்களில் காணப்படுகிற வியாதிகள் மாறட்டும். தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருதயத்தை குறித்த பயங்கள் கலக்கங்கள் மாறட்டும். தகப்பனே, நவமான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். உத்தம இருதயத்தையும் ஞானம் உணர்வுள்ள இருதயத்தையும் கர்த்தர் தரும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. தகப்பனே, ஸ்தோத்திரம். வியாதிகளை விட்டு விளக்குங்க. ஆண்டவரை ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாக நான் செபிக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீவிக்கிறவங்க ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தம் உண்டாகும்படியாய், தேவ பயம் உண்டாகும்படியாய், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஸ்லாக்கியம் உண்டாகும்படியாய் நான் செபிக்கிறேன்ப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்ணீரோடு இருக்கிறவங்க தகப்பனே, ஸ்தோத்திரம் கவலையோடு தேவையோடு இருக்கிற தேவைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். புதிய மாதத்திலே தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கல்வி ஆண்டுக்குள்ளே போகிற பிள்ளைகள் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவரோடும் கூட நீர் ஆண்டவரை அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஆட்சிப்பிக்க ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஆமென்.